பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வேலை செய்த இடத்துல எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடையாயிருச்சு. பிரதர்கிட்ட வந்து சொல்லி ஜெபித்தேன். நீ எழுந்ததை திரும்ப பெறுவாயின்னு ஐயா சொல்லி ஜெபிச்சார். உடனே எனக்கு அந்த பணம் கிடைக்க ஆண்டவர் தயவு செய்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். என்னோட பேர் செலினா, இது என்னோடய சிஸ்டர் ஷீபா. நாங்கள் ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் மந்த் அங்கிள்கிட்ட வந்து ஜாப்க்காக ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி நேற்று எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஒரே கம்பெனியில் நல்ல ஜாப் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் போன வருஷம் செப்டம்பர் மந்த்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் வந்திருந்தேன். அப்போ எனக்கு திருமணம் ஆகி 1 இயர் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஏசப்பா அங்கிள் மூலமா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பேசினாங்க. ஆதியாகமம் 49:25 கர்ப்பத்துக்குரிய கனிகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு பரலோகத்திலிருந்து அனுப்புகிற மங்கள வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாசிப்போமா? அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. கர்த்தர் உங்கள் யாவருக்கும் சொல்லுகிற ஒரு மங்கள வார்த்தை, உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இனி புலம்பலுக்கு பதிலாக, அலறலுக்கு பதிலாக, பற்கடிப்புக்கு பதிலாக ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தம் புறப்பட்டு வரும். அவர்கள் இனி குறுகி போவதில்லை. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சில நன்மையான வார்த்தைகளை உங்கள் சிரசில் வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்லுகிறார். அவைகளிலிருந்து ஸ்தோத்திர பாடலின் சத்தம் புறப்படும். எப்போ ஒரு மனுஷன் ஸ்தோத்திர பாடல் பாடுவான் சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருந்தால் தான் சங்கீதம் பாடுவானா? அல்லேலூயா. ஆமாம், ஒருத்தன் துக்கத்தோடு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் சந்தோஷமாக பாடினா அவனுக்கு எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன வெறுப்பேத்துறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமே, நானே மூட் அவுட்டில் உட்காந்துருக்கிறேன், நீ நல்லா ஹாப்பியாக பாடி என்ன வெறுப்பேத்துறியா அப்படின்னு கேட்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உங்களுக்கு ஸ்தோத்திர பாடல் உங்கள் வாயிலிருந்து வரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். என்னால் பாடாமல் இருக்க முடியாது. காரணம், அவ்வளவு நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையிலே இன்னிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு ஏரியாக்களிலும் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக எந்தெந்த காரியத்தை குறித்து கலங்கி தவித்து இதிலிருந்து வெளியே வர முடியுமா முடியாதா, தப்பிக்க முடியுமா, தலை தப்புமா, கால் இதிலிருந்து தூக்கி எடுக்க முடியுமா என்றெல்லாம் கேள்விக்குறியோடு இருந்த உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை வேரோடு பிடுங்கி எறித்து இனி உங்களிடத்திலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படுமாம். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 18வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இது மனுஷன் சொல்கிற வார்த்தை அல்ல. மனுஷன் சொன்னால் அடுத்த நாள் காலையில் மாற்றி பேசுவான்.
ஒரு காலத்தில் சொல்லுவாங்க குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னுவாங்க. இந்த காலத்தில் குடிகாரன் பேச்சில் நல்ல தெளிவாக இருக்கிறவனே நைட்டு ஒன்று பேசுவான், காலையில் ஒன்று பேசுவான். அதுதான் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை. நேற்றைக்கு இப்படி தானப்பா சொன்னேன், ஆமாம் சொன்னேன், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தைரியமாக திமிராக பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் மாறி இருக்கு. இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன், நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லுவான் முன்னாடி எல்லாம். இப்போ எல்லாம் அப்படி இல்லை, ஆமாம் நான் சொன்னேன் தான், இப்போ உனக்கு என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன பண்ணுவே நீ அப்படின்னு கேட்குற ஒரு காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம். ஆனால் வாக்கு மாறாத கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்படியெல்லாம் பேச தெரியாதவருக்கு பேசவும் மாட்டார். மனம் மாற அவர் ஒரு மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நான் உன் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. கூடாரம் அப்படின்னு சொல்றது நீங்கள் கட்டியிருக்கிற பங்களா வீடோ இல்லைன்னா ஹவுசிங் போர்டு வீடோ ஃப்ளாட்டோ அல்ல. கூடாரம், குடியிருப்பு, வீடு எதற்கு அடையாளம்? குடும்பத்திற்கு அடையாளம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய சிறையிருப்பை நான் திருப்பி. சிறையிருப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளை எங்கே ஜெயிலுக்கு போனான், நான் எங்கே ஜெயிலுக்கு போனேன். ஜெயிலுக்கு போனவனை கூட ஈஸியாக ஜாமீனில் கொண்டு வந்துடலாம். ஆனால் சில பாவம் என்கிற சிறையிருப்பு, அடிமைத்தனம் என்கிற சிறையிருப்பு, கடன் என்கிற சிறையிருப்பில் ஒருத்தன் விழுந்துட்டானா அவனை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் யார் யார் என்னென்ன சிறையிருப்பில் என்னென்ன பாண்டேஜஸில் கிடக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆர்டர் ஆண்டவர் போடுறார். ஹல்லேலூயா. அத்தனை பேருக்கு இன்றைக்கு ரிலீஸ் ஆர்டர். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். அந்த சத்தியம் உங்களை இன்றைக்கு விடுதலையாக்கும். என்னென்ன ஏரியாவில் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு தெரிஞ்சு எதில் எல்லாம் சிக்கி இருக்காங்களோ, உங்களுக்கு தெரியாமல் எங்கெங்கே சிக்கி இருக்கிறாங்களோ, தெரிஞ்சு சிக்கினாலும் சரி தெரியாமல் சிக்கினாலும் சரி, உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. எனவே சில நேரங்களில் எப்படி உங்களுக்கு தெரியாமல் சிக்கினாங்களோ தெரியாமலே ரிலீஸ் ஆகிடுவாங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு முறை மும்பை பட்டணத்திலிருந்து ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் சொன்ன காரியம் என்னென்னா, ஐயா என்னுடைய மனைவி கிராமத்து சைட்லேருந்து நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன். பாம்பேக்கு வரணுங்கும் போது ரொம்ப பயந்து வந்தால், இல்லைம்மா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, உன்னை நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒன்றும் நீ பயப்படாதேன்னு சொல்லி அவளை உற்சாகப்படுத்தி நான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன். திடீர்னு நாங்கள் வந்து ஒரு 20 நாள் தான் ஆச்சு. 20 நாளைக்குள்ளால் என்னுடைய வேலை பறி போச்சு. எனக்கு சம்பளம் இல்லைன்னாச்சுன்னா இந்த மும்பை பட்டணத்தில் இதுவரைக்கும் ஏர்னிங்ஸ் கிடையாது. காரணம், என்னுடைய சகோதரிகள் அத்தனை பேரையும் நான் திருமணம் செய்து கொடுப்பதற்கு இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்சதெல்லாம் என் குடும்ப செட்டில்மெண்ட்டுக்கு சரியாக போச்சு. இனிதான் எனக்கு என் மனைவிக்குன்னு நான் என் குடும்பத்துக்குன்னு ஏதாவது சேர்க்கணும். இந்நேரம் பார்த்து என்னுடைய வேலை போச்சு. இது என் மனைவிட்ட சொன்னால் ஷாக் ஆகிடுவா, ஏற்கனவே பயந்து போயிருக்கிறா, இதை சொன்னால் ஷாக் ஆகிடுவான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. டெய்லி ஒய்ஃபு சாப்பாடு கட்டி கொடுப்பாங்களாம். டிஃபன் பாக்ஸில் எடுத்தோடனே டெய்லி எடுத்துகிட்டு போவாராம். எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச்சில் போய் உட்காந்துட்டு ஆண்டவரோட நோக்கி அழுவாராம். ஆண்டவர், என் மனைவிட்ட சொன்னால் பயந்து போயிடுவா, திடீர்னு என்னை விட்டுட்டு கூட ஊருக்கு ஓடினாலும் ஓடிடுவா, ஏற்கனவே பயந்து சுபாவம், பயந்து போய் வந்திருக்கிறா, அதனால் எனக்கு வேலை போனது என் மனைவிட்ட சொல்ல முடியலை, என்ன செய்கிறதுன்னே தெரியலை என்று சொல்லி தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து அழுவார். ஒரு நாள் அவர் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த சர்ச்சில் வந்து ஒரு சகோதரர் கேட்குறாராம், டெய்லி டிஃபன் பாக்ஸோடு வர்றீங்க, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் கிளம்பி போகிறீங்க, அப்படி என்ன காரியமாக நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது இந்த காரியத்தை சொன்ன உடனே அவர் சொன்னாராம், நான் ஒரு ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். சென்னையில் தேவனின் அன்பு ஊழியங்கள்னு ஒரு ஊழியம் இருக்குது. அங்கே ஒரு ஐயா இருக்கார். எப்படியாவது நீங்கள் அவங்க ஆஃபீஸில் ரிக்வெஸ்ட் பண்ணி உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா எப்படியாவது லைனு கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு முறை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த ஐயா அழுது ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் எங்கள் ஆஃபீஸுக்கு காண்டாக்ட் பண்ணி தன்னுடைய நிலைமையை சொல்லி இது மாதிரிலாம் இருக்குன்னு உடனே எனக்கு அந்த நம்பரை கொடுத்தாங்க. நான் கேட்டேன், என்ன தம்பி பிரச்சனை, எல்லாத்தையும் சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, எப்படி உன் மனைவிக்கு தெரியாமல் இதை மறைச்சியோ, தெரியாமலே இருந்த அந்த காரியம் தெரியாமலே மறைந்து போகும்படி இன்றைக்கு உனக்கு நான் இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா. இது உனக்கு அற்புதத்தின் நாள் சொல்லிட்டு சொல்றாரு. இன்றைக்கு நீ ஆலய வளாகத்தில் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறபடியினாலே இன்றைக்கு அவருடைய செவிகளிலே உன் சத்தம் போய் ஏறிட்டு, அப்படி ஒரு வசனம் இருக்கு.
கர்த்தர் தன்னுடைய தேவாலயத்திலிருந்து தன் பிள்ளைகளுடைய கூக்குரல் அவருடைய செவிகளிலே போய் ஏறுகிறது அப்படின்னா உனக்கு பதில் வந்துருச்சு. அந்த வார்த்தையை சொல்லி சொன்னார், தெரியாமலே இருக்கட்டும், அப்படியே தெரியாமலே எப்போ மாதிரி நீ சம்பளம் வாங்கி கொண்டு கொடுக்க கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அவர் திருப்பி ஒரு 2 வாரம் கழித்து எங்களுக்கு மெயில் அனுப்பி சொன்ன அந்த காரியம் என்னென்னா, முன்னால் இருந்ததை விட 150% சம்பளம் அதிகத்தில் இவர் 30 நாள் வேலை செய்து வாங்குகிற சம்பளத்தை 10 நாள் வேலை செய்து முழு சம்பளத்தை கொண்டு அவங்க வீட்டில் கொடுக்க உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனங்கண்டு விழிக்கிறது போல இருக்குமாம். என் அன்பு சகோதரனை சகோதரி, சில காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் சொல்லுவதற்கு நீங்கள் யோசிக்கலாம், உங்கள் பிள்ளைகள் யோசிக்கலாம். உங்கள் பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? 10% கூட உங்களுக்கு தெரியாது. 90% இருதயத்தில் வைத்து உங்கள் பிள்ளைகள் புழுகி கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுவாங்களே, அப்பா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட் ஆச்சு, என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும், என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவ்வளவு கஷ்டத்தின் சிறையிருப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை, வெளியே வர முடியாத பிரச்சனை. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆயிடுமோ பயம், அண்ணன் தம்பிட்ட சொன்னா சண்டை இழுத்துருவாங்களோ பயம். அநேக சிறையிருப்புகள். உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகள் சிரித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தனிமையிலே அறையிலே உன் பிள்ளைகள் பாத்ரூம்ல டேப்பை திறந்து விட்டு அழுகிறது உனக்கு தெரியாது. என் ஆண்டவருக்கு தன்மை. எனவே தான் ஆண்டவர் இன்றைக்கு சொன்னார், குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய சிறையிருப்பை நான் இன்றைக்கு திருப்ப விரும்புகிறேன். எந்த பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சாங்களோ, அம்மா அப்பாவுக்கு தெரியாமலே அவைகளை சரி செய்யும்படிக்கு இன்றைக்கு நான் இறங்கி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் ஊழியம் செய்யுங்க பரலோக அப்பா பொய் சொல்லி நான் பார்த்ததில்லை. முடியாதது அதை முடியன்னு சொல்ல மாட்டார், சொன்னதை விட அதிகமாக தான் செய்வார். அந்த ஆண்டவர் சொல்லுகிற ரகசியமாக இருக்கிற சிக்கல்கள், ரகசியமாக முள் போல இருந்து தைத்து கொண்டிருந்தவைகள் அத்தனை இன்றைக்கு ஆண்டவர் பிடிங்கி அறிவார். சில மனைவிமார்கள் சில பிரச்சனைகளை தாய் தகப்பனிடத்தில் சொன்னால் கஷ்டப்படுவாங்க. அதனால் தன் இருதயத்திலே வைத்து புதைத்து கொண்டு, ஆண்டவரே என்றைக்கு என் புருஷனுடைய சிறையிருப்பு மாறும், ஆண்டவரே என்றைக்கு அதிலிருந்து அவரை மீட்டு கொண்டு தருவீர். அநேகருடைய குமுறல்கள் இன்றைக்கு இருக்கிறதை ஆண்டவர் என் ஆவியிலே உணர்த்துகிறார். அது தேவையில்லாத தொடர்புகளாக இருக்கலாம், மதுபான வரியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வெளியே வர முடியாத கஞ்சா பழக்க வழக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சிறையிருப்பு. இன்றைக்கு அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி வெளியே எடுக்க தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். இது ஆண்டவர் முன்குறித்த நாள். உனக்கு விடுதலை கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டு, உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார். உன் கண்ணீர் பரலோக துருத்தியிலே நிரம்பி வழிகிறபடியினாலே அவற்றுக்கெல்லாம் கணக்கு தீர்க்கும்படி ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் தானாக இன்னைக்கு வரல, அது உண்மையில் உண்மை. ஆண்டவர் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்து வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கவும், வசனத்தை அனுப்பி உங்களை விடுதலையாக்கவும் என் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அநேக பிள்ளைகளுடைய இருதயத்திலே புலம்பல், இருதயத்திலே பற்கடிப்பு, இருதயத்தில் அநேக பிள்ளைகள் அலறி கொண்டிருக்கிறார்கள், வெளியே சொல்ல முடியலை. அவை எல்லாம் மாறி இனி அவைகளில் இருந்து ஸ்தோத்திர பாடல்கள் புறப்பட்டு வரத்தக்கதாக கர்த்தர் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். ஆண்டவருடைய இரக்கம் எந்த குடும்பத்தின் மீது விழுதோ அந்த குடும்பம் அதுக்கப்புறம் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. டப்பு டப்பு டப்புன்னு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அவன் வாசஸ்தலங்களுக்கு நான் இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் பின்னால் இருக்கிற ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு பிரசங்கித்து கொண்டிருக்கிற நான் முதற்கொண்டு உட்கார்ந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்திற்கு ஆண்டவர் இறங்குவாராம். குடும்பத்திற்கு ஆண்டவர் இறங்க போகிறார். என் ஆவியில் உணர்கிறேன், எந்த வாசஸ்தலம் உங்களுக்கு தங்காது, இது என் கைவிட்டு போயிடும், அவ்வளோதான், இது ஏலத்துக்கு போயிட நினைக்கிறியோ, அந்த வாசஸ்தலத்தை ஆண்டவர் எனக்கு மீட்டு தருவார். அது உனக்கு தங்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு நான் இறங்குவேன். சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு, அவன் குடும்பத்திற்கு நான் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலக பிரகாரமான மனுஷன் உன் மேலே நான் ரொம்ப இறக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னால்
அது வார்த்தை அளவில் இருக்கும், இல்லைன்னா ஒரு பார்ட் உதவி அவர் செய்ய முடியும். அநேகர் சொல்கிறத பார்த்துருக்கிறேன். ஏதாவது கடன் பட்டாச்சுன்னா, சொந்த தம்பியோ அண்ணனோ ஃப்ரெண்டோ கடன் பட்டாச்சுன்னா, ஒரு 5 லட்ச ரூபா கடன் பட்டிருக்கான்னா, எப்பா என்னால் முடிஞ்சது என்ன 1 லட்ச ரூபா, இதை வச்சு ரொம்ப நெருக்கடி கழுத்தை நெருக்கிறவனை எல்லாம் நீ கிளியர் பண்ணிவிடு, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியாவது பொழைச்சிக்கோ, என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான். அவள் பாருங்கள், உதவி செய்கிற எண்ணம் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு திராணி இருக்காது. சிலருக்கு இருந்தாலும் கொடுக்க மனசு இருக்காது. ஏதோ பழகிட்டான், என்னால் முடிஞ்சது 1 லட்ச ரூபாப்பா சொல்லுவான். இப்போ உனக்கு கழுத்தை நெருக்கிற பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணிக்கோ, மீதி உள்ளது எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ, எப்படியோ பழச்சிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவான். அதுதான் உலக மனுஷன் இரக்கம் செய்யும் பொழுது மேக்சிமம் நடக்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை இரக்கம் செய்தாச்சுன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணி அவனை வெளியே எடுத்துருவார். ஏன்னா பாதியில் விட்டாச்சுன்னா கேன்சர் மாதிரி உள்ளே இருந்து உடம்பு ஃபுல்லாக திருப்பியும் பரவிடும், அவனுக்கு அதுக்கப்புறம் மீட்டெடுக்க முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யாக்கோபின் வாசஸ்தலங்களுக்கு நான் இறங்குவேன் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன பண்ணனா இவன் ஃபுல்லாக கிளியர் ஆவான். அதுதான் பார்ப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். அவர் இரக்கத்தின் தேவன், காட் ஆஃப் மர்சி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதனுக்கும் ஆண்டவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் யோசிப்பார், என்ன பண்ணனா என் பிள்ளையை ஃபுல்லாக வெளியே கொண்டு வர முடியும். டப்புன்னு ஒரு காரியத்தை செய்வார், காரியம் மாறுதலாய் மாறும். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீடு மறுபடியும் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படுமாம். மேட்டின் மீது என்று சொல்லுகிறார், மேட்டின் மீது நிலைப்படும். அப்படின்னா அவனுடைய கீழான நிலைமை, அவமானத்தின் நிலைமை எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வந்து ஆண்டவர் தூக்கி உன் வீட்டை கட்டி எழுப்புவாராம். கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நில கொலைஞ்சு போயிருக்கிற உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எதிர்காலம் இனி நிலைப்படும். அப்பொழுது அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷித்த வார்த்தை, ஆண்டவர்களை வர்த்திக்க பண்ணுவார். அதுக்கு முன்னால சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து உன் வாசஸ்தலங்களுக்கு இறங்கி உன் வாழ்க்கையை தூக்கி கட்டி எழுப்பி மேட்டின் மீது நிலைப்படும். சொல்லுங்க, மேட்டின் மீது நிலைப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தருடைய கூப்பிடுதலை கேட்டு அவனுடைய எல்லா நெருக்கடிகளுக்கு நீங்களாக்கி விடுவித்தார். இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிட்டிருக்கிறார்கள். எல்லா நெருக்கடிகளுக்கு நீங்களாக்கி விடுவித்து இவருடைய எல்லா சிறையிருப்பை நீர் திருப்பி நிலை குலைந்து கிடக்கிறவருடைய வாழ்க்கை மறுபடியும் நிலை நிற்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். நிலை குலைந்து கிடக்கிற இவருடைய வியாபாரம் மறுபடியும் நிலை நிறுத்தப்படும்படிக்கு இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கேடுபாடுகளுக்கு இன்றைக்கு முடிவு உண்டாகும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தின்படி நகரம் மேட்டின் மேலே நிலைப்படும் என்று சொன்னீரே, நிலை நிறுத்துவீராக. யாக்கோபின் வாசஸ்தலங்களுக்கு இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், என் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு நீர் இன்றைக்கு இறங்குவீராக. என் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறுவதாக. பாவத்தின் சிறையிருப்பாயிருந்தாலும், சாபத்தின் சிறையிருப்பாயிருந்தாலும், கடன் சிறையிருப்பாயிருந்தாலும், தேவையில்லாத தொடர்புகளின் சிறையிருப்பாயிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலையாக்கி அவர்கள் வாயிலிருந்து இனி துதியும் ஆடல் பாடலின் சத்தமும் உண்டாகட்டும். அவர்களை வர்த்திக்க பண்ணும். இனி குறுகி போவதில்லை என்று சொன்னீரே. பிள்ளைகளுடைய வருமானத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கு வருமானத்திற்கு வழிகளை திறந்து தாரும். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழிகள் திறக்கப்படுவதாக. தொழிலிலே நஷ்டமடைந்த பிள்ளைகளுக்கு தொழிலில் பெரிய விருத்தியும் வளர்த்தியும் முன்னேற்றமும் உண்டாவதாக. விதைக்கிறதற்கு விதை இல்லை, இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே இன்வெஸ்ட் பண்ணி நீதியின் விளைச்சலை கொடுத்து அவளை வர்த்திக்க பண்ணும்படியாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பலங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகட்டும். கடன்களுக்கும் எல்லா விக்கனங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வருவதாக. சமாதானத்தை குடும்பத்தின் மீது நிலைநிறுத்துவேன் என்று சொன்னீரே. கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு, மாமியார் மருமகள் உறவு, அத்தனையிலும் இருக்கிற விரிசல்கள் மாறி அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி இன்றிலிருந்து அந்த சமாதானத்தை வர்த்திக்க பண்ணி இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கடைசியாக சொன்னீர்,
என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சந்ததி வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே. சந்ததி கிடைக்காதபடிக்கு இவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு முடிவு வருவதாக. சந்ததி வராதபடிக்கு காணப்படுகிற சாபக்கட்டுகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். சந்ததி அற்று போகாதபடிக்கு ஜெயம் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ரூத்தினுடைய மாமியாராகிய நகோமியும் அவளோடு கூட இருந்த ஜனங்களும் பாடினார்களே. சந்ததி அற்று போகாதபடிக்கு சந்ததியை கொடுத்த வர்த்திக்க பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இவர்கள் எல்லாரும் சொல்ல கர்த்தர் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0424545799 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.